ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். உங்களுடைய blogger.comல எப்படி ஒரு பிளாக் போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பிளாக் போஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல கண்டென்ட்டை நீங்கள் ரைட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி கண்டென்ட்டை ரைட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நோட் பேடோ இல்லை எம்எஸ் ஆஃபீஸ்லையோ நீங்கள் என்ன கண்டென்ட்டை ரைட் பண்ண போகிறீங்களோ அதை முதல்ல ஹெட்டிங் வைஸாகவும் சப் ஹெட்டிங் வைஸ்லாம் போட்டு நீங்கள் கரெக்டாக ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆர்டிக்கிளுக்கு தேவையான இமேஜையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இமேஜையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம எப்படி ஒரு ஆர்டிக்கல் கரெக்டாக நம்மளுடைய blogger.comல போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஓப்பன் பண்ணவுடனே சைன்இன் பண்ணிக்கோங்க. நியூ பிளாக் போஸ்ட் அப்படின்னு இருக்கா, நியூ போஸ்ட்னு இருக்குல்ல, அதை நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். மேலே டைட்டில் அப்படின்னு இருக்கா, அந்த இடத்துல உங்களுடைய டைட்டிலை நீங்கள் முதல்ல காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த இடத்துல தான் நம்மளுடைய ஆர்டிக்கிளோட எல்லா கண்டென்ட்டையும் நம்ம பேஸ்ட் பண்ணணும். அதனால் எல்லாத்தையுமே Ctrl A கொடுத்து காப்பி பண்ணி அகெயின் இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். இதை நம்ம அரேஞ்ச் பண்ணணும் இப்போ. ஓகேங்களா, முதல்ல டாப்பில் இருக்கக்கூடியது என்னென்னா டைட்டில். இந்த டைட்டிலை நம்ம ஹெட்டிங் ஒன்னாக வச்சுக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட்டிங் ஒன்று வைக்கிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஹெட்டிங்கை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை நான் செலக்ட் பண்ணி முதல்ல நான் எல்லாத்துக்குமே ஃபாண்ட்டை ஒரே ஃபாண்ட்டாக வச்சுக்கிறேன். Ctrl A கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபாண்ட் இருக்கு இல்லையா, ஃபாண்ட் டைப், அதை செலக்ட் பண்ணி இதில் ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏரியல் ஃபாண்ட்டை தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் ஏரியல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல ஹெட்டிங் ஒன்றை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது H1 டேக்குக்காக இந்த டைட்டிலை நான் வைக்கிறேன். அந்த டைட்டிலை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதை சென்டராக நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பேராகிராஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணி ஹெட்டிங் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஹெட்டிங்காக நம்ம வச்சுட்டோம். அடுத்தபடியாக இந்த ஹெட்டிங்கு கீழே பொதுவாக இமேஜஸை செட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய இமேஜை இந்த இடத்துல ஆட் பண்ணணும். இமேஜை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இன்சர்ட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணி அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து கரெக்டாக ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய இமேஜ். அதனால் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செலக்ட் இருக்கும், அதை ஒரு டைம் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜ் அப்படின்றது இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டேன். இந்த இமேஜை கொஞ்சம் மீடியம் கொஞ்சம் லார்ஜ் சைஸில் நம்ம வச்சுக்கலாம். லார்ஜ் சைஸில் வச்சுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸை நான் குறைச்சிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே கீழே இருந்து நம்மளுடைய ஆர்டிக்கல் எல்லாத்தையும் நம்ம ரைட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு டைட்டில் மாதிரி இருக்குது, இது சப்டைட்டில். அதனால் அதை நான் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா பேராகிராஃப்குள்ளே போயிட்டு சப் ஹெட்டிங் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் அப்படியே இருக்கட்டும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக ஒய் இஸ் சேனல் பேனர் இஸ் இம்பார்ட்டன்ட், இது அடுத்த சப் ஹெட்டிங். அதனால் அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி அடுத்த சப் ஹெட்டிங்காக நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது எல்லாமே இந்த சப் ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய கண்டென்ட். அதுக்கு அடுத்து ஸ்பேஸ் ரொம்ப விடாமல் ஜஸ்ட்டு ஒரே ஒரு இது மட்டும் விட்டுக்கலாம். ஓகேங்களா, ஒவ்வொன்றுத்துக்குமே ஸ்பேஸ் ஒரு அளவுக்கு ஒரே ஒரு இது மட்டும் விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்து ஸ்பேஸை விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து யூடியூப் பேனர் சைஸ் அண்டு டைமென்ஷன், இதை நம்ம செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு சப் ஹெட்டிங் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து கீழே பெஸ்ட் ஃப்ரீ யூடியூப் பேனர் மேக்கர் டூல், இது என்ன அப்படின்னா ஒரு சப் ஹெட்டிங். இதையும் நம்ம சப் ஹெட்டிங்காக கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இங்கே கீழே இருக்கக்கூடியது எல்லாமே சேமாக தான் இருக்கும் கண்டென்ட், இந்த சப்ஹெட்டிங்கான கண்டென்ட் இதெல்லாம். அடுத்து யூடியூப் பேனர் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்குது, இதை நம்ம செலக்ட் பண்ணி இதையும் நம்ம ஒரு சப்ஹெட்டிங்காக கொடுத்துக்கலாம். இது எல்லாமே சப்ஹெட்டிங் தான். அதுக்கு அடுத்து இந்த சப்ஹெட்டிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய சப்ஹெட்டிங் வரப்போகுது. அதனால் இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சப்ஹெட்டிங்க்கு கீழே தான் வருது. அதனால் இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன்னா மைனர் ஹெட்டிங் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே பேராகிராஃப் தான். இப்போ இந்த இடத்துல மைனர் ஹெட்டிங் அப்படின்றத கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இமேஜை நான் ஆட் பண்ணணும். அந்த இமேஜுக்காக நான் ஒரு ஸ்பேஸை விட்டு ஸோ இப்போ அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இமேஜஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை நான் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த இமேஜை நான் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணி செலக்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இமேஜை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதையும் நம்ம கொஞ்சம் லார்ஜ் சைஸில் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல டவுன்லோட் பட்டன் நான் ஆட் பண்ணணும். அந்த டவுன்லோட் பட்டனையும் நம்ம ஜஸ்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டில் வேணாலும் டவுன்லோட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அதாவது இந்த கேமிங் டெம்ப்ளேட்டை நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு இமேஜாகவும் ரெடி பண்ணி இந்த இடத்துல வச்சுக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
ஜஸ்ட் இந்த மாதிரி டவுன்லோட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸையும் நான் வந்து விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த பேனரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நாங்கள் கொடுக்கணும். முதல்ல நான் அந்த பேனர்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு கூகுள் ட்ரைவோ இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டில் இந்த மாதிரி நிறைய ஃபைல் ஷேரிங் வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் அப்லோட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும், அந்த லிங்க்கை கொண்டு வந்து இந்த டவுன்லோட் அப்படின்றத செலக்ட் பண்ணி மேலே இன்சர்ட் லிங்க்னு இருக்கா, இதில் கிளிக் பண்ணி இதில் போட்டுட்டேன் அப்படின்னா போதும். நான் கூகுள் ட்ரைவில் தான் அப்லோட் பண்ணுவேன். பிறகு நான் லிங்க்கை வந்து செட் பண்ணிப்பேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்ற பட்டனை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல கன்க்ளூஷன், ஃபைனல் வேர்ட்ஸ், நம்மளுடைய ஆர்டிக்கலை பற்றி ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத எழுதியிருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பேராகிராஃபில் போயிட்டு சப்ஹெட்டிங் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே கண்டென்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் FAQ, இதை நான் சப்ஹெட்டிங்கில் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இங்கே கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினையும் நான் வந்து மைனர் ஹெட்டிங்கில் நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? மைனர் ஹெட்டிங், ஒவ்வொரு கொஸ்டினுமே மைனர் ஹெட்டிங். ஸோ இந்த மாதிரி எத்தனை கொஸ்டின் இருக்குது அது எல்லாத்தையும் மைனர் ஹெட்டிங்கில் கொடுத்துட்டேன். இது ஃபைனல் கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே. இப்போ கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெப்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஸ்டெப்ஸை வந்து 1 by 1 வந்து நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக புல்லட்டின் பாயிண்டில் நான் கொடுத்துக்கிறேன். புல்லட்டர் லிஸ்ட்டில் நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஸ்டெப் 1 வந்து தெளிவாக வந்து தெரியும். இப்போ புல்லட்டர் லிஸ்ட்டில் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ கண்டென்ட் எல்லாத்தையுமே நான் வந்து எழுதிட்டேன். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக எல்லாமே எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல லேபிள்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து லேபிள் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா யூடியூப் பேனர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறேன். யூடியூப் பேனர். பிகாஸ் யூடியூப் பேனர் வந்து நான் இதுக்கப்புறம் நிறைய வந்து அப்லோட் பண்ணுவேன். அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன், தனியாக வந்து ஒரு லேபிளாகவே நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல வந்து பெர்மா லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கில் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். யூடியூப் பேனர் டெம்ப்ளேட் ஃப்ரீ டவுன்லோட். இங்கே டைட்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய டைட்டில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஷார்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் என்னவோ உங்களுடைய கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் இந்த இடத்துல வந்து சேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா கஸ்டம் பெர்மா லிங்க் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடியதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் முன்னாடி இந்த மாதிரி ஐஃபன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டுறக்கூடாது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஐஃபன் வந்து நீங்கள் போடணும். ஸோ இந்த மாதிரி ஐஃபன் நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு எரரும் வராது. இல்லைனா ஆட்டோமேட்டிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக லிங்க் வந்து செட் ஆகிடும். அது ஓகேனா நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணலாம்னா பப்ளிஷ் பண்ண வேண்டியது தான். மேலே வந்து பப்ளிஷ் அப்படின்ற லிங்க் இருக்கும், அந்த பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா போதும், பப்ளிஷ் ஆகிடும். ஸோ உங்களுடைய blogger.comல இப்படி தான் ஒரு போஸ்ட்டை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எப்படி வந்து ரைட் பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துல நான் டவுன்லோடுக்காக அந்த பட்டனை வந்து லிங்க்கை வந்து நான் கொடுக்கணும், அதை நான் பிறகு தான் வந்து கொடுப்பேன். ஸோ எப்படி ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் உங்களுடைய புதுசாக க்ரியேட் பண்ண பிளாகருக்கு நீங்கள் போஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது. ட்ரை பண்ணி பாருங்கள்.